ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. திமுக அவங்க கூட்டணி கட்சி வசம் இருந்த அந்த தொகுதியை அவங்களே வாங்கிட்டாங்க. நாங்களே இந்த முறை போட்டிடுறோம்னு சொல்லி வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க. அதில் வேகத்தை பாருங்க. முதலமைச்சர் கேட்டாரு, நாங்கள் தொகுதியை விட்டு கொடுக்குறோன்னு காங்கிரஸ் கிட்ட இருந்து அறிக்கை வருது. இமீடியட்டா வேட்பாளர் அறிவிப்பையும் திமுக முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாங்க. வி.சி. சந்திரகுமார் போட்டிடுறாரு. அவர் ஏற்கனவே 2011 இதே தொகுதியில எம்எல்ஏவா இருந்தவர். என்ன வித்தியாசம்னா, அப்ப தேமுதிக எம்எல்ஏவா இருந்தாரு. 2016 தேமுதிக இருந்து விலகி திமுக சேர்ந்தவருக்கு 2016 ஒரு முறை சீட்டு கொடுத்தாங்க. அப்ப அவரால் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த தொகுதி கிடைக்கல. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டு அவங்களுடைய வேட்பாளர்கள் தான் அங்க போட்டிட்டாங்க. இப்போ திமுக அங்க அவங்களுடைய வேட்பாளரை நேரடியாவே களமிறக்கி இருக்காங்க. திமுக இந்த தொகுதியை கேட்டு வாங்குறதுக்கு என்ன காரணம்? இன்னும் ஒரு 10 மாசம் தான் இருக்கு, இல்ல ஒரு வருஷம் தான் இருக்கு அதிகபட்சம். அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சி கையிலிருந்து ஒரு தொகுதியை கேட்டு வாங்கி அதில் தங்களுடைய வேட்பாளர் நிறுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அங்க இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்குமே ஒருவித அயற்சி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 2 முறை பொது தேர்தலையும் சரி இடைத்தேர்தலையும் சரி காங்கிரஸ் சீட்டு கொடுத்தோம். அவங்களுக்காக நம்ம பெரிய அளவுக்கு வேலை செஞ்சு அவங்களுடைய வெற்றிக்கு பெரிய அளவுக்கு நம்ம தான் உழைச்சோம். அப்படி இருக்கும்போது இந்த முறையும் காங்கிரஸ்னு சொன்னால் அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு டயர்ட் ஆயிடுவாங்க வேலை செய்யறதுக்கு. அதனால அங்கிருந்த நிர்வாகிகள் சொன்ன அடிப்படையில் நம்மளே அந்த தொகுதியில் நிற்கலாம் தலைவரே அப்படின்னு ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் முடிவெடுத்து அதை இப்போ அறிவிச்சிருக்காரு. இப்போ என்னன்னா, திமுக இவ்வளோ வேகமாக வேட்பாளரை அறிவித்து களத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் பிரதான எதிர்கட்சியான அதிமுக அதே வேகத்தோட இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக நிக்கல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ நடக்க போற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுகவின் கூட்டணியான தேமுதிக இருக்காங்கல்ல, அதிமுக அறிவித்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தேமுதிக கிட்ட இருந்தும் அறிக்கை வருது, நாங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு. ஆனால் நேற்று வரைக்கும் எப்படி பேச்சு இருந்ததுன்னா, வி.சி. சந்திரகுமார் தேமுதிகல இருந்து திமுகவுக்கு போனவர், விஜயகாந்துக்கு துரோகம் செய்து விட்டு திமுகவுக்கு போயிருக்காரு. எனவே அவரை பழி தீர்ப்பதற்காக ஒரு சரியான தருணம் இதுதான். அதிமுக போட்டியிடவில்லை என்றாலும் கூட தேமுதிக அதனுடைய வேட்பாளரை களமிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தேமுதிகவினுடைய அனுதாபிகள் சில பேருக்கும் அப்படி ஒரு கருத்து இருந்தது. வி.சி. சந்திரகுமாரை நேருக்கு நேராக நம்ம களத்தில் சந்திக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப சாதுரியமாக யோசித்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா கடந்த முறை இடைத்தேர்தல் நடந்தப்ப ஈரோடு கிழக்கில் தேமுதிக போட்டிட்டாங்க, தனித்து போட்டிட்டாங்க. அவங்க வாங்கின வாக்கு எவ்வளோ தெரியுமா? ரொம்ப ரொம்ப குறைவான வாக்கு தான். ஒரு 1700 சொச்சம் வாக்கு தான் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தேர்தலை நம்ம போய் களம் கண்டோம் அப்படின்னா அது பெரிய ஒரு டிராபேக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க பின்வாங்கிட்டாங்க. அதிமுகவும் என்ன நினச்சி பின்வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் ஆளுங்கட்சி அவங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்துவாங்க, பணபலத்தை பயன்படுத்துவாங்க, ஜனநாயக பூர்வமாக இந்த தேர்தல் நடக்காதுன்னு அவங்க சொன்னாலும் என்ன காரணம் அவங்களுடைய தரப்பில் இன்டைரக்டாக என்ன காரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்படியும் ஆளுங்கட்சிக்கு தான் இந்த தேர்தல் சாதகமாக இருக்கும். நாங்கள் கடந்த முறை வாங்கின ஓட்டை விட இந்த முறை குறைவாக வாங்குகிற பட்சத்தில் அது எங்களுக்கு 2026 எலெக்ஷனுக்கான கேம்பெயினை அஃபெக்ட் பண்ணுன்றதுனால தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு சாணக்கியத்தனமாக யோசித்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது சாணக்கியத்தனமா அல்லது தவறான முடிவா அப்படிங்கிறது வரப்போகிற நாட்கள் தான் நமக்கு தெரிய வரும்னு வைங்களேன். அப்போ இந்த தேர்தலில் யார் தான் திமுக எதிர்த்து போட்டியிட போறா? நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக போட்டிடுவோன்னு எப்போவோ சொல்லிட்டாங்க. அவங்க போட்டிடுவாங்கங்கிறது அரசியலை கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ அடுத்ததா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க, அதுதான் இப்போ நெக்ஸ்ட் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ணாமலையும் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசனை செஞ்சு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக நேரடியாக களமிறங்க வாய்ப்பு இருக்கா? களமிறங்கினால் அது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும்? அவங்களால ஒரு டஃப்பான ஃபைட்டை ஏடிஎம்கேக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவில் முன்வைக்கப்படுது. கொங்கு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுக்கு அது ஃபேவரான ஒரு ரீஜனாக பார்க்கப்பட்டாலும், இந்த ஈரோடு கிழக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கடந்த காலங்களில் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் அவங்க தனியாக அங்கே போட்டிட்டது இல்லை. அதே நேரத்தில் மற்ற தேர்தல்களில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதிமுக களத்தில் இருந்தால் எவ்வளோ ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்குமோ அந்த ஃபைட்டை பிஜேபி கொடுக்குமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு தான். அதுக்கு தான் பிஜேபி சைட்லேருந்து என்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு அண்ணாமலைக்குன்னு சொல்கிறாங்கன்னா, 2 விதமான ஆப்ஷன் இருக்குது அந்த கூட்டணியில். இப்போ பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் பார்க்கும்போது பிஜேபிக்கு அடுத்தபடியாக பாமக ஈரோடு கிழக்கு தொகுதியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் அவங்களுக்குன்றது ஒரு பெரிய கேள்வி தான். அதனால் அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது அதில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில்
அதிமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபிலாம் இருந்தப்ப அந்த தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தான் கொடுக்கப்படுது. அப்போ ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்தாரு அப்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளரான யுவராஜாவுக்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் டஃப்பான ஒரு ஃபைட் இருந்தது. வெற்றி வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கூட அது குறைவாக தான் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் ஒரு ப்ராமினென்ட்டான கேண்டிடேட்டாக இருப்பார். அந்த தொகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால யுவராஜாவுக்கும் அங்கே ஒரு நேம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே பிஜேபிக்கு 2 சாய்ஸ் இருக்குன்னு சொன்னால, ஒன்று நேரடியாக அவங்களே களத்தில் இறங்குறது, வேட்பாளர் அறிவிக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு ரிஸ்க் வேணாம், நம்ம ஒருவேளை இந்த தேர்தலில் நேரடியாக இறங்கி வாக்கு சதவீதம் குறைந்தால் அது நமக்கு பிரச்சனை ஆகிடும்ன்ற ஒரு பாயிண்ட்டும் வந்து பிஜேபி தரப்பில் அவங்க ஆலோசிக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைமையில் சந்திச்சதுக்கப்புறம் 18% கூட்டணியோட சேர்ந்து ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஒருவேளை இந்த ஈரோடு கிழக்கில் களமிறங்கி அது டேமேஜ் ஆகிற பட்சத்தில் 2026 தேர்தல் கேம்பெயினில் வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய டேமேஜாகவே இருக்கும். திமுக போன்ற கட்சிகள்லாம் அதை சொல்லி திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்கன்றதுனால அந்த ரிஸ்க் எடுக்கணுமான்ற ஒரு கவலை இருக்குது. சரி, தேர்தலை புறக்கணிச்சிட்டோன்னு சொன்னால் அதுவும் பேட் நேமை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதிமுக இல்லை பிரதான எதிர்கட்சி, நாங்கள் தான், திமுகவுக்கு போட்டி நாங்கள் தான் பிஜேபியும் அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தேர்தலில் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் களமிறக்கி வேலை செய்கிறதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும். ஒருவேளை தேர்தல் முடிவுகள் என்பது ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னாலும் கூட அது கூட்டணி கட்சிக்கு தான் வருமே தவிர நேரடியாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தாட்லேயும் அவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுக களத்தில் இல்லை, தமிழக வெற்றி கழகமும் போட்டியிட போகிறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி முக்கியமான கட்சிகள் களத்தில் இல்லைன்னு சொல்லும்போது அந்த வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதிமுக வாக்குகள் விக்கிரவாண்டி தேர்தலே பார்க்கும்போது நிறைய பேர் அவங்கெல்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுது. ஏன்னா இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த முறை இவ்வளோ பேர்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இந்த முறை அப்போ திமுக களத்தில் இருக்காங்கன்னா அதிமுகவினர் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, தாவேகாவினர் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்போது பிஜேபி அவங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை களத்தில் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 2 விஷயம் வந்து சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கருதுறதா அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. ஒன்று வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அதே நேரத்தில் அதிமுகவின் வாக்குகளையும் தாவேகாவினுடைய வாக்குகளையும் கூட இங்கே ஒருங்கிணைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. இப்போ பிஜேபி வேட்பாளர் களத்தில் நின்னார்னு சொன்னால் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் ஓட்டு போடுவாங்களான்றது ஒரு பெரிய டவுட். ஏன்னா விஜய் அவங்க கட்சி தொண்டர்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னே பிஜேபியை தான் அடையாளம் காமிச்சிருக்காரு. அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ்னு சொல்லும்போது அதில் பெரிய அளவுக்கு விஜய் கட்சிக்கு ஆதரவோ எதிர்ப்போ எந்த ஒரு விஷயமும் இருக்காது. திமுக எதிர்ப்பு நிலையில் அவங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கூட வாக்களிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தமாகவை இதில் கன்சிடர் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் இது எல்லாமே இப்போதைக்கு பரிசீலனையில் தான் இருக்கிறது, இன்னும் எந்த ஒரு உறுதியான முடிவும் எடுக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த எலெக்ஷனில் விஜயினுடைய வாக்குகளை கவர்வதற்கு எல்லாருமே மூவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த இடைத்தேர்தலில் விஜய் கட்சியினுடைய வாக்குகள் கூட போயிருக்கலாம், விஜய் ரசிகர்கள் கூட வாக்களித்திருக்கலாம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க ஓட்டு போகுமா? இப்போ விஜய் கட்சியினுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ கட்சிக்காரங்களோ டெஃபினட்டாக அந்த தொகுதியில் இருப்பாங்க. அவங்க யாருமே எலெக்ஷனில் போய் ஓட்டு போடாமல் இருந்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் ஓட்டு போடாமல் இருந்தாலும் ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுடைய சாய்ஸ் என்னென்னு பார்க்கும்போது திமுகவுக்கும் விஜய் கட்சிக்குமான உறவு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் அதற்கு அடுத்த நிலையில் அதிமுக இப்போ களத்தில் இல்லை, தேமுதிகவும் இல்லைன்னு சொல்லும்போது ஒருவேளை பிஜேபி நாம் தமிழர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ விஜய் ரசிகர்களுடைய ஓட்டை வாங்குவதற்கான வியூகங்களும் இந்த தேர்தலில் அமைக்கப்படலாம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் இன்னும் ஓரிரு நாட்களில் யார் களத்துக்கு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது, யாருக்கு சாதகமாக இருக்கும், எந்தெந்த இடத்துல சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து கண்டிப்பாக நீங்களும் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.